ஹாய் காய்ஸ், அறிவோம் தையலை அதிநுட்பமாய். இந்த நெக்கை பார்த்தீங்களா, 5 கார்னர். இந்த நெக்கை ரொம்ப அழகாக திருத்தமாக எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 1.5 இன்ச் அகலத்துக்கு நல்லா லாங்காக கிராஸ் பீஸ் நம்ம வெட்டிக்கணும். அதை இப்படி ரெட்டையாக மடிச்சிக்கணும். இந்த ஓரம்லாம் ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை தைக்கணும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படி தான் தைக்கணும். தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி திருப்பிட வேண்டியது தான். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சென்டர் கார்னரை எப்படி திருப்புறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை நேராக நம்மளுடைய ப்ளவுஸ்லேயே வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி கார்னரில் மடித்து வச்சதுக்கப்புறமா அந்த மடிப்புக்கு நேராக நம்ம ஊசியை நிறுத்தி நம்மளுடைய ப்ளவுஸை தான் நம்ம திருப்பணும். திருப்பினதுக்கப்புறமா நம்ம அந்த கிராஸ் பீஸை வச்சு ஒட்டி தைக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் நாம் மடித்து வச்சு தைக்கணும். நம்ம திரும்ப திரும்ப அதை தைச்சி பார்க்குறப்ப நமக்கு அது ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த பிசுரெல்லாம் நம்ம வெட்டி விட்டுட்டு இந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் நாம் கொஞ்சமாக வெட்டி விடணும். கண்டிப்பாக நம்ம தையலை தொற்றாமல் அதே சமயத்தில் தையல் வரைக்கும் நாம் வெட்டணும். வெட்டினதுக்கு அப்புறமா ஒரு படிமான தையலும் போடணும். படிமான தையல் போடுறப்போ அந்த கார்னர் கிட்டெல்லாம் நம்ம தையல் போடக்கூடாது. அந்த இடத்துலலாம் விட்டுட்டு தான் தைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 இழையாக நான் நூல் கோத்துருக்குறேன். அதை வச்சு நிதானமாக அழகாக ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா நமக்கு அழகான இந்த 5 கார்னர் நெக்கு கிடச்சிரும். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.